பயங்கர பெருசா இருக்கு. உள்ள கட்டிலு பீரோ துணி எதுவும் வச்சிருப்பாங்களோ? ஏன் ப்ரோ உங்களுக்கு இவ்வளோ பெரிய டவுட்? சவுண்ட் கேக்குதா? கட்டில் பீரோ துணி இதெல்லாம் எதுவும் இல்ல. இருந்ததுன்னா இந்த மாதிரி சவுண்ட் கேட்காது, வேற மாதிரி சவுண்ட் கேட்கும். இனிமே எந்த டவுட்டும் வேணாம். இது என்னோட ஒரிஜினல் 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 ஒரிஜினல். அவன் தான் வைக்கமே இல்லாம கேட்டிருக்கானா, நீங்க வைக்கமே இல்லாம சொல்ற பாருமா. கருப்பா இருக்கும் ஆனா நிலக்கரி இல்ல, நீளமா இருக்கும் ஆனா பாம்பு இல்ல, அத விரிக்க முடியும் ஆனா அது மயில் இல்ல, கட்ட முடியும் ஆனா அது கயிறு இல்ல. என்னது அது? சத்தியமா எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி படம் அது? இல்லடா அடே, இப்படி பண்ணிட்டீங்களடா, நியாயமாடா உங்களுக்கு? இது மனுஷனே இல்லடா, வேறடா நீ. ஏங்க என் ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரவங்கனா உன் புருஷன் குடிப்பானான்னு கேக்குறாங்கங்க. என்ன சொன்ன? நீங்க சொல்லுங்க, நான் அதை அப்படியே சொல்லிடுறேன். இப்போதான் குடிப்பாரு, அதுவும் பீர் மட்டும் தான் குடிப்பாருன்னு சொல்லிடுறேன். எங்க அப்பையில இங்க பேசிக்கிட்டாங்க, குடிகாரனை கூட நம்பிடலாமாமா. எப்பவாவது பீர் குடிக்கிறேன் அப்படி சொல்றான் பாரு, அவனை நம்பவே கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப அடுத்த தடவை கேட்கும்போது என்னால எப்பெல்லாம் என் புருஷனுக்கு தலைவலிக்குதோ அப்பெல்லாம் அவர் குடிப்பாருன்னு சொல்லிடுறேன். சொல்லுடி, அடுத்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. ஷார்ட் தான், ஆனா இருந்தாலும் நல்லா இருந்தது. ட்ரூ ஸ்டோரி. அப்படியே கண்டுபிடிப்பா யாருன்ட்டு. Levanta las manos y dime todo lo que traiga. No, espera. இப்ப எடுத்துக்கோ பார்க்கலாம் அப்படின்னு வச்சுட்டா. நம்ம சிரிக்கிறோம், ஆனா உண்மையிலேயே குள்ளமா இருக்கிறவங்களாம் ரொம்ப பாவங்க. Didi, mi Ale. மாட்டினானா? அதனால இது எல்லாருக்கும் ஒய்ஃபோட தங்கச்சி தான் பிடிக்குது. என்னடா அது புது விதமான பிராங்கா இருக்கு. அப்ப நல்லாதான் இருந்தது ரியலா. எப்படா இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பண்றீங்க? டேய், அதாவது பொண்ணா இல்ல அதுவும் பாட்டி தானா? ನನಗೆ ಪುಷ್ಪ ಸಿನಿಮೆಲೆ ಹೂವಂಟ ವಾಮವ ಮುದ್ದು ಮಾಡಿದ್ರು. తెలుగుదియో ఓకే. కురువి కురువిరుమంటే చూస్తారు, కురువి కరగరమంటే చూస్తారు.
అంటవా మావా థ్యాంక్స్ కష్టపడం సార్ കൂടെ ഡാൻസ് കൂടെ ചെയ്താ అంటవా మావా అంటవా మావా మావా అంటవా మావా நீ பண்ண வேலைக்கு ஜட்ஜே சிரிச்சிட்டாருடா. Escape, great escape. உன் வைஃப் நம்பர் கூட தெரியாது இது. ப்ரோ நீங்க தானா? ஆமா ப்ரோ. இருங்க போட்டு சொல்லுங்க. 581 இருங்க. போ. ப்ரோ எங்க போறீங்க? இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன் ப்ரோ. இன்டர்வியூவா? ஆமா. ரொம்ப அர்ஜென்ட்டா? அர்ஜென்ட்ல ப்ரோ டைம் இருக்கு. ஒரு டீ போட்டு போமா? டீயா ப்ரோ? காலையில டிஃபனே சாப்பிடல ப்ரோ. அப்ப டிஃபனே சாப்பிடலாம். அப்படியா? சரி போங்க வா. போலாமா? நம்பர் ப்ரோ. முட்டை தோசை சூப்பரா இருக்கும். அப்படியா? நான் சொல்லவா? சொல்லிடலாம். முட்டை தோசை ஒண்ணு. கொடுத்துருங்க. இங்கே வா வெளியே வா. வெளியே போயிடலாம். வெளியே போயிடலாம். ஓகே. இது வச்சுக்க கஷ்டமா இருக்கு. கொடு ப்ரோ. மச்சான் நிப்பாட்டி லொகேஷன் வந்துட்டோம். வந்தோமா? சூப்பர் சூப்பர். மச்சி நம்பர் சொல்லு, ஜிப்ல காசு அனுப்புறேன். காசு யாருக்கு வேணும்? காசுலாம் நீ முதல்ல கிளம்பி போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணு போ. ஒரு படல் போட்டு வந்திருக்கிற, அதுக்காக காசு அனுப்பணும்ல சொல்லு. காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு வருப்போம். சும்மா காசு தூக்கி குப்பையில போட்டு போ. நீ முதல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணு. நீ இப்பதான் இன்டர்வியூ போயிடற, நாளைக்கு கிடைக்கணும். போய் அட்டன் பண்ணு போ. நான் உன் நம்பர் சொல்றேன். நான் இங்கே வெயிட் பண்றேன், நீ போயிட்டு வா. நானே கூட்டு போயிடுறேன் வீடு. அப்படியா? ஆமா. போகும்போது மட்டும் தோசை லஞ்ச் முடிச்சிடலாமா? போட்டு போலாம். போ. பட்டன் வந்துடுறேன். ஆமாமா, பார்த்து பண்ண இன்டர்வியூ. தேங்க்ஸ் நல்லா பண்ண. உண்மையிலே செமையா இருக்கு ப்ரோ. ஒயின் ஷாப்ல தான் ஃப்ரெண்டு கிடைப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா பைக் டாக்ஸிலையும் ஃப்ரெண்ட்ஸுங்க கிடைப்பாங்க. கோயிலுக்கு போனதே இல்லை. சினிமா படப்பிடிப்புகள் சுற்றி பார்க்கறதுக்காக போனதை தவிர எனக்கும் கடவுள் நம்பிக்கை கிடையாது. சின்ன வயசுலேருந்து கிடையாது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பாப்பா தம்பி இச்சு இருக்கானா ஆண்டி? அவன் வெளியே போயிருக்கானேப்பா. எனக்கு மைக்ரோசாஃப்ட்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை கிடைச்சிருக்காண்டி. அதான் அம்மா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்க சொன்னாங்க. இல்ல பாப்பா. பரவாயில்ல ஆண்டி, அம்மா எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. நீங்க எடுத்துக்கோங்க ஆண்டி. சரிப்பா சரிப்பா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆண்டி. ஐயோ, அங்கிளுக்கு கொடுக்கவே இல்லையே. ஆண்டி அங்கிளுக்கு கொடுக்காம போயிட்டேன் பாருங்க. அங்கிளுக்கு ஒரு ஸ்வீட். ஆண்டி வலி வேலை கிடைச்சிருக்கு அதனாலயா? முட்டை பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் தெரியுமா? அண்ணாச்சி பழத்தை இவ்வளவு ஈஸியா சாப்பிடலாமா? இதை கூட சீனாக்காரங்கிட்ட தான் கத்துக்க வேண்டியதா இருக்குது.